Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு பார்த்தா நம்ம NS200 ஓட மைலேஜ் டெஸ்ட் எடுக்க போறோம். गाइस இதான் நம்ம NS200 ஒயிட் கலர். அதே மாதிரி பார்த்தா நம்ம பெட்ரோல் வாங்கி வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு நம்மளோட புது மோட்டோ vlog செட்டப் வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனா போய் செக் பண்ணி பாருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். गाइस நான் ஆல்ரெடி டேங்க் எம்ப்டி பண்ணிட்டேன். गाइस இது பார்த்தா நம்ம NS200 இப்போ பார்த்தா நம்ம வண்டி பார்த்தா ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகல. தெரியுதுங்களா? வண்டி ஸ்டார்ட் ஆகல. நம்ம வந்து இப்போ வந்து ஃபியூல் போடுவோம். சரி நம்ம அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ட்ரிப்பை 0 பண்ணிடலாம். தென் ஆடோமீட்டர் 9200 சம்திங் ஓடி இருக்கு. ட்ரிப் 1 0, ட்ரிப் 2, ட்ரிப் 2 0. நம்ம வந்து ஃபியூல் போடலாம். போடுறியா என் கையில் லைட்டாக அது தெரியுது பார்த்தீங்களா? 1 லிட்டர் பெட்ரோல் கரெக்டாக 1 லிட்டர் வாங்கி வச்சுக்கிது. गाइस இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் இன்ஜின்ல இருந்து பாப்போம். இது 200cc இன்ஜின் வித் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் லிக்விட் கூல்டு DTSI இன்ஜின். இதோட பவர் பார்த்தனா 18.5 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுக்குது. இது கூட பார்த்தனா வெட் மல்டி டிஸ்க் கிளட்ச் கொடுக்குறாங்க ஸ்மூத் கியர் டிரான்ஸ்மிஷனுக்காக. நெக்ஸ்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தனா 12 லிட்டர்ஸ். டிராவலிங்க்கு பார்த்தனா ஒரு நல்ல டேங்க் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தனா கம்பெனி வந்து 40 km/L கிளைம் பண்ணுறாங்க. நமக்கு எவ்வளோ வருதுன்ட்டு இந்த வீடியோ எண்டில் பார்ப்போம். गाइस NS160க்கும் 200க்கும் உள்ள பெரிய டிஃபரன்ஸ்னு சொல்லணும்னா கூலிங் சிஸ்டம் சொல்லலாம். NS160ஓட இது ரேடியேட்டர் வந்து பெரிய ரேடியேட்டர். அதே மாதிரி பார்த்தோன்னா இது லிக்விட் கூல்டு. நம்ம கூலிங் ஆயில் வந்து செப்பரேட்டாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் NS160ல் அப்படி இல்லை. அதில் இன்ஜின் ஆயிலே சர்க்குலேட் பண்ணி இன்ஜினை கூல் பண்ணும். ஆனால் இதில் வந்து எக்ஸ்டர்னல் லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம இன்ஜினை கூல் பண்ணுறதுனால இன்ஜின் கூலிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதேமாதிரி பார்த்தோன்னா ஹீட்டிங் இஷ்யூ பார்த்தோன்னா அந்தளவுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் இந்த பவர்ஃபுல் மிஷினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டியூயல் டிஸ்க் வித் சிங்கிள் சேனல் ABS கொடுக்குறாங்க. டிஸ்க் சைஸ் பார்த்தோன்னா 431.8 mm கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் சேம் சைஸ் தான். கைஸ் நெக்ஸ்ட் இது வீல் கிட்ட வந்தோன்னா அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க வித் ரேடியல் டைப் டயர்ஸ். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தா இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் பேக்கில் பார்த்தோன்னா நைட்டாக்ஸ் மோனோஷாக் அப்சார்பர் கொடுக்குறாங்க. அண்ட் இதோட ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் அண்ட் இண்டிகேட்டர் ஆல்சோ ஹாலஜன் லைட்டில் தான் கொடுக்குறாங்க. நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டைல் மட்டும் பார்த்தீங்கன்னா LEDயில் கொடுக்குறாங்களா, அதுவும் வந்து நல்லா விசிபிளாக இருக்குது நைட் லைன்லேயும். அண்டு பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் கிட்ட வந்தோன்னா RPM மீட்டர் மட்டும் அனலாகில் இருக்குது. அந்த ஸ்பீடோ மீட்டர் ஓடோமீட்டர் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டிஜிட்டலில் வருது. அதேமாதிரி ஃபியூல் கேஜும் பார்த்தோன்னா டிஜிட்டலில் தான் வருது. गाइस NS200ல பார்த்தா 12 வோல்ட் 9 ஆம்ப்ஸ் பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த பேட்டரி பார்த்தோன்னா NS160ஓட கொஞ்சம் பெரிய பேட்டரின்னு சொல்லலாம். NS160ல பார்த்தோன்னா கம்மியாக தான் வருது. 5 ஆம்ப்ஸ் ஆர் 6 ஆம்ப்ஸ் சம்திங் தான் கொடுக்குறாங்க. गाइस இந்த ஃபீச்சர் இந்த வண்டியில் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு நான் சொல்லுவேன்னா கிக்கர் கொடுத்துக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் பேட்டரி இல்லாத கண்டிஷன்லன்னா கிக்கர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கைஸ் வண்டி ஃபியூல் எல்லாம் நின்றுடுச்சு. நான் இந்த அளவுக்கு மேலே தரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 35 to 38 அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த அளவுக்கு மேலே தரும்ன்றது நான் எதிர்பார்க்கல. நீங்களே பாருங்கள் கரெக்டாக 40 km/L கொடுத்துருக்கு. மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லா தரும்னு நான் எதிர்பார்க்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.